Welcome to Triple E Vlogs. இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏலகிரி வந்திருக்கோம். இன்னும் போலடா ஏலகிரிக்கு போயிட்டு இருக்கோம். ஏலகிரிக்கு போயிட்டு இருக்கோம். யாரு சொல்றா பத்தி ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கோம். ஸ்டாப் போடாம ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 நாள் ட்ரிப்பா வந்திருக்கோம். இவங்கெல்லாம் கூட்டிட்டு ட்ரிப் வரதே பெரிய விஷயம். 2 நாள் ட்ரிப் வந்திருக்கோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. 3 மணிக்கு வர சொன்னா 4 மணிக்கு வந்துருக்கான். இப்பெல்லாம் அது எப்பவுமே அவன் அப்படிதான் பண்ணுவான். 3 மணிக்குன்னா 2:30 மணிக்கெல்லாம் போன் அடிப்பீங்களா? சொல்லு. நீ என்ன சொன்ன? 2 மணிக்கு நான் போயிட்டு நான் வந்துருவேன்டா 3 மணிக்கு அப்படின்னு. அதான்டா கரெக்டா 2:30 மணிக்கு அலாரம் வச்சேன். சரி எழுச்சி கிளம்பலாம் அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு படுத்தேன்டா. பார்த்தா 3:01 எழுச்சி பார்த்தா அப்பா போன் அடிக்குது. சரி விடு. 3 மணிக்கு கிளம்பத்தான் வந்தது. 3 மணிக்கு தான் நீ ஏந்த. அது ஓகே. சரி அந்த 3 மணிக்கு நாங்க போன் பண்ணுவேன். அத்தனை போனு அதான்டா சைலண்ட்ல இருந்தது போனு. நான் போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து கிளம்பி வர்றதுக்குள்ள நீங்க 10 போன் அடிச்சு சத்தியமாடா எனக்கு வந்து எப்படி மெசேஜ் வந்துச்சு? அப்பதான் ஏன்ச்சா நான் நல்லா ஆஃப் பண்ணேன். பாத்தியா 2:30 மணிக்கு எழுந்தா. ஆமாண்டா இப்ப போன் வந்தது. ஒயிட் கலர்ல ஸ்கிரீன் ஆன் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா அமரு. சரி கட் பண்ணி விட்டு மெசேஜ் போட்டேன். தூங்கி இருக்கிறோம். லெட்டர் என்ன போட்டேன்? காலி லெட்டர். சரி காய்ஸ், நாங்க வந்து இப்ப ஏலகிரி போய் ஆன் தி வே டு ஏலகிரி. அங்க போயிட்டு உங்களுக்கு எப்படி ஏலகிரி போகணும், அங்க போயிட்டு என்னென்ன பார்க்கணும் எல்லாத்தையும் நாங்க வந்து டீட்டெயில்டா சொல்றோம். நாங்க பார்த்த யூடியூப்ல வந்து வீடியோ எதுவும் சரியில்லை. நாங்க யூடியூப்ல 10 வீடியோ பார்த்தோம். 10 வீடியோ சரியில்லை. போன் பண்ணி கேட்டா அவனுக்கு ஒண்ணு சொல்றானுங்க, இவனுக்கு ஒண்ணு போறானுங்க. யூடியூப் வீடியோல ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு சொல்றானுங்க. அதனால வந்து போன் எடுக்க மாட்டான். போன் வேற எடுக்கல. நிறைய பிரச்சனை இருக்கு. ஜலம்பாறை ஃபால்ஸ் ஏதோ இருந்ததுடா. இத்துடன் இந்த vlog வந்து சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். அடுத்த நிறுத்தம் வாட்டர் ஃபால்ஸ். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ஜலகாபுரி ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆனா குளிக்க தான் விட மாட்டேங்கிறாங்க. அதான் யார் காரணம்? மழைதான் காரணம்னு சொல்ல வரதுக்குள்ள வாய விடுறாரு. தெரிவிக்கிறேன். தெலுங்கு தானே நீ? எங்கடா போலாம்? தெலுங்கு கோல்டி. இந்த தண்ணில குளிக்கலாமா? குளிக்கிற பிளேஸ் எங்கடா? நீ எத்தனை மாடி தான் ஏறி கொண்டு போவீங்க? 2 படி ஏறல. மேலதான் குளிக்க இல்லையா? எதுக்கு போயின்னு இது எடுத்துக்க உன்னால சோத்து போட்டு. ஆஹா ரப்பர் அவ்வளவுதான். யூஸ் மீன் கேக்குது கொடுத்துருவா. ஏதோ இருக்கு. ரப்பர் கேக்கு ஏதோ வாங்கிக்கலாம். கேண்டீன் சும்மா பார்க்க வந்தோம்னா 20 ரூபா கொடுத்துருக்கோம். வேற என்ன பண்றதுன்னு தெரியல. பேக் அங்க விட எல்லாத்தையும் பேக் வச்சா எப்பற பேக் எடுடா. பேக் அப்படிக்கா வெய்யண்டா. நீ தானே வச்ச. இந்த மட்டும் மேல வைப்பேன். இந்த மட்டும் பார்ஷியாலிட்டி பாக்குற பேக்ல கூட. அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சில முடிக்க மாட்டேன். இந்த சொல்றேன் கேட்டு. ஒரு 2 வீலருக்கு 20 ரூபா. 090945 மென்ஷன் பண்றேன். ஒரு வண்டிக்கு 20 ரூபா. இது வந்து டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆன்டி. ஆமா ஒரு ஆன்டி நாமம் போட்டாங்க. நாங்க வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்தோம்.
மேல வந்து ஃபால்ஸுக்கு போலான்னு. அவங்க திறமை வந்து அதான் செல் போட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்ல. உன் திறமை ஏமாறுறது இல்ல ஒரு ஹியூமனிட்டியோட தம்பி மேல குளிக்க உள்ள நீங்க அப்படியே இல்ல அப்படி இல்ல நிதிஷ், நீ அந்த டிக்கெட்டை கொடு நிதிஷ். குடு நிதிஷ் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றேன், கேட்டு குடு. குளிக்க விடுறாங்களா மேல கேட்டு எடுத்துக்கணும். எல்லா வாட்டர் ஃபால்ஸும் தண்ணி வருதான்னு கேட்போம். இதாங்க டிக்கெட் மிஷின், நல்லா பாத்துக்கோங்க. டிக்கெட் வருது, இத கையில குத்து. தம்பி மேல வந்து ஃபால்ஸுக்கு அலோட் இல்ல பண்றாங்க இப்படி எங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் தான் நான் எதிர்பார்த்தேன். ஏலகிரி வரவங்க இந்த ஃபால்ஸ் வாங்க. ஃபால்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க யாருன்னா உள்ள விட்டுறாங்களா இல்லையான்னு. அலோ பண்றாங்களான்னு கேட்டுட்டு டிக்கெட் எடுத்து. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தண்ணி வருதான்னு கேட்கணும். செகண்ட் ஸ்டெப் தண்ணியில குளிக்க விடுறாங்களான்னு கேட்கணும். மூணாவது ஸ்டெப் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணோம். மூணாவது ஸ்டெப் இவன மாதிரி யாருன்னா வந்தா கூட்டு போய் தள்ளி விடுங்க. என்ன ஏமாத்திட்ட கூட்டினது ஒரு தடவை குளிக்க வைக்கிறேன்ட்டு. குளிக்கணும் அவ்வளவுதானே உனக்கு. இப்ப அதுக்குன்னு அருவியில குளிக்க கூடாதுன்ட்டாங்களே, அதான் தேவை இல்லாமலாம் இல்ல, தண்ணி நீ உள்ள ரூம் மட்டும் தான் போக முடியாது. புக் மத்தபடி எல்லாமே இருக்கு. பண்ணிட்டு அங்க போய் குளிக்கணும் பாத்ரூம்ல. ஃபால்ஸ்ல நீ குளிக்கணும் அவ்வளவுதானே. குளிக்க வைக்கிறேன். எப்படி உனக்கு குளிக்கணும் அவ்வளவுதானே. தள்ளி விட்டுருவீங்க இந்த கீழே. உனக்கு குளிக்கணும் அவ்வளவுதானே. ஆமா இல்லன்னு கூட சொல்லு. நம்ம எல்லாரும் குளிக்கணும், நான் மட்டும் இல்ல. எல்லாரும் தான், எல்லாரும் குளிக்கலாம். நீ என்ன சொல்லணும், மேல இருந்து சொட்டி என் தலையில வந்து விழணும். ஆமா, சிவன் தலையில விழல. நான் சொல்றதை கேட்டலாம், நீ சொல்லக்கூடாது. சிவன் தலையில ஊத்துது சொட்டதுலாம் கேட்க கூடாது. சிவன் தலை அது மாதிரி வச்சிருக்கேன். கீழே ஓடுற தண்ணி தலையை தெளிச்சுக்கோன்னுவாரு. வாட்டர் ஃபால்ஸ்னா என்ன? வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் கீழே விழுற ஃபால்ஸ்ல நம்ம குளிக்கணும். இது வந்து வாட்டர் ரன்னிங். நான் வந்து இங்க குளிக்கணுமான்னு தான் கேட்டேன். வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கணுமான்னு கேக்கல. வாட்டர் ஃபால்ஸ் தானே வந்திருக்கோம். இங்க குளிக்கணுமான்னு கேக்குறேன். என்னையும் படிக்க சொல்லு ஜிம். நீ படி, தமிழ் படிக்க தெரியாது. அருவி உனக்கு வந்து தலை மேல தண்ணி கொட்டினால தானே நான் அரேஞ்ச் பண்றேன். இதே இடத்துல அரேஞ்ச் பண்றேன். பாட்டில் எடுத்து வந்து அந்த மாதிரிலாம் நான் பண்ண பாட்டில் மாட்டேன். எடுத்து வந்து தலையில நான் டீசல் இல்லடா, உனக்கு வந்து பொல 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 பொலன்னு தண்ணி ஊத்துடா. பாட்டில் இல்லடா, உன் தலையில பொல 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 பொலன்னு தண்ணி ஊத்துடா. அதுக்கு நான் பொறுப்புடா. அதான் பாட்டில் நீ வந்து குளிக்கிறியா சொல்லு. கால்ல இருந்து போயின்னு இருக்கிறான். அது இல்லடா, அங்கதான் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கு. வேறயா அங்கதான் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கு. உள்ள போயிட்டு குத்தோக்கார வச்சுட்டு டேப்ப திறந்து விட்டா போதும். அதெல்லாம் இதுதான் கதையா இருக்குது. இயற்கை வாட்டர். இயற்கை தானே. செயற்கை, அது செயற்கை. அது வந்து டேப் வந்து செயற்கை. இல்லடா, அந்த தண்ணி தானே இங்க வருது. கல்லுல இருந்து ஃபால் ஆகணும். கல்லுல இருந்து வாட்டர் ஃபால். அந்த வாட்டர் ஃபால் தானே பைப் வழியா வருது இவன் தலைக்கு. சரி இவ்வளவு கேக்குறியே, இது இங்க தண்ணி எப்படி வருதுன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதான் வாட்டர் ஃபால்ஸ்னா மேல பைப் வச்சுக்கிறாங்க. அப்புறம் அருவியில இருந்து அருவி எங்க இருக்கும்? மேல அருவி இருக்குமாடா? அருவி இல்ல, அருவி இல்லாத மாதிரி பேசுறியா? நீ தானே சொல்லி கூட்டினது அப்படியே. நான் உன்கிட்ட கேக்குறேன், வாட்டர் ஃபால்ஸ் தான் குளிக்கணும்ன்றல, எப்படி இங்க மலை மேல இருந்து எப்படி தண்ணி வருது அப்படின்னு நான் பங்காளா விரிகுடாவும் மங்காளா விரிகுடாவும் கதை சொல்றேன். பங்காளா விரிகுடான்னு ஒண்ணு இருக்கா? ஈரான் அரபிக் பசங்க பெருங்கடல் ரெண்டு சேர்ந்து சேராது. பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இத நோட் பண்ணிக்கோங்க. ஒண்ணுதான் சொன்னான், ரெண்டும் சேருதுன்றான். எதுவும் சேருது, அது சேராது. அது தனித்தனியா இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கோ, அத ஒரு பக்கம் வச்சுக்கோ. பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வரும். மேல எப்படி தண்ணி சொரக்குது? சொரக்குதா? மேல தண்ணியா சொரக்கலையே. மேல இருந்து எப்படி தண்ணி வருது? அது ரெண்டு கல்லு கன்வெர்ட்டட் டு வாட்டர் ஃபால். ரெயின் வாட்டர் எவ்வளவு நாள் பாருங்க. சரி மலை இப்படி இருக்குப்பா, எங்க தண்ணி எந்த மலை இப்படி வருது உனக்கு? நான் பேசிக்கா சொல்றேன். எனக்கு தெரியல, நான் சொல்லிட்டேன். இப்ப எதனாலதான் நம்மள இப்ப குளிக்க உள்ள தண்ணி அதிகமா போகுது? ஏன் தண்ணி அதிகமா வருது? மழை பெய்யுது. கேக்குறேன். அதான் மழை ஆவியாகி நீராவி மேகத்துக்கு போய் நீராவியாகி அது நிறைய மழை மறுபடியும் பெய்ய வச்சு தண்ணி நம்ம வரத்து முன்னாடி பேஞ்சிருக்கான் சொன்னாங்க கீழே அக்கா. அது 3 நாள் முன்னாடியா டிக்கெட் கொடுக்குற அக்கா முன்னாடி இருந்து குளிக்க உள்ளையா? அதான்டா 3 நாளா குளிக்க. அதே டிக்கெட் கொடுக்க சொல்லணும். டிக்கெட் கொடுக்க முன்னாடி சொல்லலாம். ஏய் நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன், நீ மாத்தி பேசுற. டாபிக் டைவர்ட் பண்றல. வெளிய போடா. ஏய் நீ சொல்றா. என்ன சொல்றேன்? எனக்கு வந்து என்னன்னா, கம் டு மை ஏய் இரா இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம ரோட்ல நம்ம வீட்டாண்டலாம் மழை பெஞ்சா எப்படி ஆறு ஓடுது நம்ம ரோட்ல? ஓகேவா? அது வந்து ஃபிளாட் சர்ஃபேஸ் தண்ணி இது நிக்காது, ஓடும், ஆறு ஓடும். சரி ஓகேவா? எங்க வீட்டாண்ட ஆறு பாயும். ஏதோ ஒண்ணுடா சொல்றா, நீ சொல்றா. அதே மாதிரி மலையில எல்லாம் வந்து மழை பெஞ்சு அந்த தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒரு டவுன் ஒரு டவுன் சர்ஃபேஸ், அதான் ஃபால். வெட்டி பார்த்தாலே
அங்க இருந்து ஓடணும்னால ஒரு நைட்ல இறங்கிடும் மொத்த தண்ணி. அதான் மேல வந்து அதுதான்டா தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். எல்லா இடத்துலயும் இந்த ஊர் சுத்தி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதோ அந்த எல்லா மழை தண்ணியும் இங்கதான் வரும். அத ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். அதான்டா அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க பாரு. போன்ல 8 GB ஸ்டோரேஜ் வச்சிருக்கல. மழை அது ஸ்டோரேஜ் பேசுறா. மழை எப்படி பெய்யுது? மலையா? கடவுள் அது அது எப்படின்னா இவங்க ஒண்ணு பேசுறேன் தண்ணி. வானான்டா நானு. நீ சொல்லு. வானான்டா பேசாத கம்முனு இரு. மழை எப்படி பெய்யுதுன்னா தண்ணி இருக்குல்ல, கிரவுண்ட் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து எவாபரேட் ஆகி கிரவுண்ட் வாட்டர், கடல் வாட்டர் எல்லாமே எல்லாமே கன்வெர்ட் ஆகி ஏரா மாறி அது வந்து மேகத்துக்கு போதா எவாபரேட் ஆகி மேகத்துக்கு போதா, மேகத்தை வந்து கீழே கொட்டுதா, வாட்டர் வேப்பர்ஸா மாறி கீழே வந்து கொட்டுதா. அந்த மேகம் எல்லாம் வந்து டிராவல் பண்ணுமா? ஆமா அந்த மேகம் எல்லாம் டிராவல் பண்றப்போ மலையாண்ட மேகம் எல்லாம் இருக்குமா? ஆமா அங்க இருந்து வந்து தண்ணி வரும் மழை பெஞ்சு. அதுல வந்து சர்வலா இருக்க இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து உருவாகுது அந்த மலையில. இப்போ மலையில இருந்து சுரக்காதா தண்ணி? இல்ல, இதுவும் வந்து ஒரு கண்டினியூஸ் இது சைக்கிள் மாதிரி. கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்துட்டு வந்து மழையில தண்ணி சுரக்குதா இல்லையா குடிக்க விடாம. நீ ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ற இதெல்லாம் நான் எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச நல்லா சொன்ன மழை நீராவியாது. நீ அதெல்லாம் சொல்லல, நீ வந்து கடவுள் கொடுத்தா வரும். அது முன்னாடி சொன்ன, அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த கதையே தேவையில்ல. நானே ஒரு சயின்டிஸ்டா. அதெல்லாம் வேற கதை. ரெண்டு பேர் புளுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னது அவன் அதான் சொன்னான், அவனும் அதான் சொன்னான், இப்ப நான் உனக்கு நீ என்ன சொன்ன? அவனும் அதான் சொன்னான். இப்ப அவன் சொன்னது எப்படி இருக்குன்னா, இது கை வைடா, இது வந்து மலை, இது வந்து மேகம், ஓகேவா? இங்க மலையும் குட்டி மலை விடு. ஏன் இதையே இப்படி வச்சுக்கிற? குத்து விளக்கா? இதுவே நல்லா பெருசா வை. மலை இப்படி வைடா. மலைன்னா பெருசா தானே இருக்கும். சரி பண்றா, கரெக்டா இருக்கும். இது வந்து வாட்டர் வேப்பர்ஸ். இது வந்து மலையில படும்போது இந்த இதுல இருக்குல்ல ஏர் இருக்குல்ல, ஏர்ல வந்து வாட்டர் இருக்கும். அது வந்து மலையில படுறப்ப வாட்டர் வேப்பர்ஸா மாறி வாட்டரா மாறி. இப்ப நீ பலூன்ல வாட்டர் வச்சா குத்துறானா தண்ணி வரும், அந்த மாதிரியா கணக்கா? சொல்றேன், சொல்லி முடிச்சா பண்ணி பேசுறியா? இப்படி படுமா, இங்க இருந்து இந்த முனையில இருந்து கீழே ஃப்ளோ ஆகுது இல்ல, இந்த தண்ணி தான் வந்து வாட்டர் ஃபால்ஸா வந்துட்டே இருக்கும். அவ்வளவு தண்ணி அதுல இருந்து கொட்டுது அந்த மேகம். ஆமா, இப்ப ஸ்டோரேஜ் மேகம் வந்து ஸ்டோரேஜ் புளிஞ்சா தண்ணி வந்து டவல்ல புளிஞ்ச தண்ணி வரும். நான் சொல்லிடுறேன். வேடா வேடா வேடா. இப்ப இந்த படுதா, இதுல படுற இப்படி படுறப்ப இதுல இருக்க தண்ணி வந்துடும், இந்த மேகம் போயிடும், திரும்ப இன்னொரு மேகம் வரும், படம் கீழே ஊத்தும். அப்படி சொல்றாப்புல எனக்கும் அப்படி படுற மாதிரி ஒண்ணும் தெரியல. இல்ல அது கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சு. அந்த அவ்வளவு ஹைட்ல இருக்கடா மேகம்லாம். இதெல்லாம் ஹைட்டே இல்லடா. சரி ஓகேவா, அடிக்க கூடாது, வாய் பேச்சு வாங்கணும். இல்ல இப்ப வீடியோ பாக்குறவங்க டென்ஷன் ஆகல, ஆனந்த அடிக்கணும். இது யாரோட ஆசையெல்லாம் எல்லாருக்கும் அவங்க கேக்குற கேள்வி கரெக்ட், நீங்க சொல்ற பதில் தான் தப்புன்றாங்க. அதான் தற்கொலை மாதிரி ஆன்சர் பண்ணா அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். இங்க பாருங்க, வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கும் ஆனந்த் அடிக்கணும். நாங்க வந்து அடுத்த வீடியோ வந்து அடிச்ச ஒரு வீடியோவே வந்து போடுறோம். நானே கமெண்ட் பண்றேன். பேரை சொல்லி எத்தனை அடின்னு நீங்க மென்ஷன் அதுல எப்படி இவனை பார்த்தா மட்டும் அடிக்கிறது? அப்படிலாம் யாரையும் அடிக்க தெரியாது. இல்ல உங்க வீட்டு பிள்ளை நான், உங்களுக்கு ஓட்டு. நண்பர்களே, ரூம் வந்து சேர்ந்துட்டோம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இப்படி அரைமலையா இருக்காங்க. அதான் பக்கத்துல இருக்கு போகிறதுக்கு. எல்லாரும் 3 மணிக்குள்ள வர சொல்லு. 4 மணிக்கு போயிடலாம். 12 மணிக்கு போனாலும் உனக்கு 6 மணி வரைக்கும் தான். இங்க எப்படி பார்த்தாலும் சீக்கிரமா தான் நம்ம கிளம்ப போறோம். எதே கிளம்பி கிளம்ப போறோம். ஏய் இப்பதானே செக் இன்னே பண்ணிருக்கேன், அதுக்குள்ள கிளம்புறத பத்தி பேசாதடா. வைப் அவுட் ஆயிடுடா. கூடுறா